ஆறுதல் பெறுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இவை எல்லாவற்றையும் தவிர உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பெரும் பிளவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் இங்கிருந்து உங்களிடத்திற்கு கடந்து வர விரும்புகிறவர்களும் அப்படி வர முடியாது, அங்கிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் ஒருவராலும் முடியாது என்றார். அதற்கு அவன், அப்படியானால் தகப்பனே, நான் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறேன், லாசருவை என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும். ஏனெனில் எனக்கு 5 சகோதரர் இருக்கிறார்கள். அவன் போய் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யட்டும். இந்த வேதனை நிறைந்த இடத்திற்கு அவர்களும் வராமல் இருக்கட்டும் என்றான். அதற்கு ஆபிரகாம் அவனிடம், மோசேயும் இறைவாக்கினர்களும் எழுதி கொடுத்தவை அவர்களிடம் உண்டு, அவர்கள் அவற்றிற்கு செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், இல்லை தந்தை ஆபிரகாமே, இறந்தவர்களிலிருந்து ஒருவன் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் அவனிடம், மோசேக்கும் இறைவாக்கினர்களுக்கும் அவர்கள் செவிகொடாவிட்டால் இறந்தவர்களிலிருந்து ஒருவன் உயிரோடு எழுந்து போனாலும் கூட அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். என்ன பின்பற்றுங்க, இன்னும் நிறைய பார்ப்பீங்க.